ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிரினின் சிறகுகள். நீங்கள் நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே நான் முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ரோஸ் மில்க் கேக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். எல்லா கேக்குகளை விடையுமே இந்த ரோஸ் மில்க் கேக் ரொம்பவே செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதனோட அளவுகளை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இது செய்கிறதுக்கு நான் 3 முட்டைகளை முதல்ல உடச்சி ஊற்ற போகிறேன். 3 முட்டைகள் எடுத்துட்டேன். நீங்கள் முட்டை யூஸ் பண்ணலை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் 1.5 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 கப் உருக்கின வெண்ணெய், 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கலாம். எந்த ஃப்ளேவரும் இல்லாத எண்ணெயாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா நம்ம பீட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்ல மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குவோம். கொஞ்சம் பாதி அளவுக்கு நல்லா பீட் ஆனதுமே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சர்க்கரை சேர்க்கணும். நான் 1 கப் அளவு சர்க்கரையை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன். கொஞ்சம் ஃபோமியாக வர்றது வரைக்கும் நீங்கள் நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா கேக்கு சாஃப்டாக வரும். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இதுக்கு கூட நான் 1.5 கப் அளவுக்கு மைதா சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் சலிச்சு விடணும். அப்படின்னா தான் கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா உடைப்பட்டு நம்ம கலந்து விடுறதுக்கு வசதியாக நல்லா எல்லாமே ஒத்தையாக விழும். அதனால தான் இப்போ இதை கொஞ்சம் ஸ்லோவாகவே கலந்து விடணும். ஏன்னா பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் போட்ட பிறகு இந்த மாதிரி தான் கலந்து விடணும். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்க்கலாம். இதுக்கப்புறமா கொஞ்சம் நல்ல வாசனைக்காக நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா ரோஸ் மில்க் சிரப் எடுத்திருக்கேன். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இது நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும், அதே நேரத்தில் நல்ல பிங்க் கலரும் கொடுக்கும். நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா இந்த கலர் வருமானு தெரில. கடையில் வாங்குகிற அந்த ரோஸ் மில்க் சிரப்பு நல்ல கலர் கொடுக்கும். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி வரணும். இந்த அளவுக்கு பக்குவத்துக்கு நம்ம கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை ஒரு பேனில் நம்ம ஊற்றணும். அதுக்கு நான் முதல்ல எண்ணெயெல்லாம் தடவி பட்டர் பேப்பர் போட்டு ரெடியாக அந்த பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த பேட்டரை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. இதை பபுள்ஸ்லாம் இருக்கும், அதனால் ஏர் பபுள்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம 2 தட்டு தட்டணும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. இதை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் போல் ஒரு பழைய தோசைக்கல்லை எடுத்து நல்லா சூடுபடுத்தி வச்சுருக்கேன். அது மேலே இதை வச்சு நல்லா மூடி போட்டு அப்படியே வேக விட போகிறேன். நீங்கள் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு 50 நிமிஷம் இது வேகணும். இப்போ பாருங்கள், 50 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தோன்னா நல்ல புஷ்ஷுன்னு மேலே எலும்பி அழகாக நம்மளுடைய கேக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே இறக்கி ஆற வைக்கணும். ஆறுனதுக்கப்புறமா தான் இதை நம்ம டிமோல்டு பண்ணி நம்ம கட் பண்ண முடியும். இப்போ இதை டர்ன் டேபிளில் மாற்றிட்டேன். இதில் என்ன கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு, நமக்கு நல்லா ஆறியும் இருக்குது. இப்போ இந்த மேலே உள்ள பகுதியை கொஞ்சம் மேலே தூக்கி இருந்துச்சு, அதனால அதை கட் பண்ணி எடுத்துட போகிறேன். இது வேஸ்ட்டு கிடையாது. நம்ம கேக்கை சுற்றி டெக்கரேட் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பொடி பண்ணி. இங்கே பாருங்கள், இது எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. நல்ல வெந்து அழகாக வந்திருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள். இனி இந்த மீதி இருக்கிற பகுதியை 3 லேயராக நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நீள கத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா சுற்றி இந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா அழகாக நல்லா நீட்டாக கட் ஆகி வரும். இப்போ கட் பண்ணி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்ல ஒரே அளவாக சூப்பராக வந்திருக்கு. இது மாதிரி நம்ம இந்த 3 லேயருமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சிக்ஸாக்காக வர்ற கத்தினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த டர்ன் டேபிள் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே சுற்றி கட் பண்ணுறதுக்கு நமக்கு சுற்றி விட்டுட்டு ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ 3 லேயருமே நம்ம எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும் ஓரமாக. இது இனி நம்ம ரோஸ் மில்க்கு ரெடி பண்ணணும்.
அதுக்கு நான் வந்து 200 ml பால் எடுத்து வச்சுட்டேன். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் இது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் பவுடர், அதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் போல் கண்டன்ஸ் மில்க் நான் சேர்க்குறேன். நார்மலாக கேக்கு வந்து ஈரமாக்குறதுக்கு சுகர் சிரப்பு சேர்ப்பாங்க. இது ரோஸ் மில்க் கேக்குனால நம்ம ரோஸ் மில்க்கு நம்ம சேர்க்க போகிறோம். இனி இதுக்கு கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மில்க் சிரப்பு சேர்க்குறேன். சேர்த்து விட்டுட்டு இது நல்லா கலந்து விட வேண்டியதுதான். வேறு எதுவுமே நம்ம இது கூட சேர்க்க வேண்டாம். இதை கலந்து விட்டுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம வந்து சில்லுன்னு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா இதை அப்படியே கூட நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இது எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த டர்ன் டேபிளில் வந்து விப்பிங் க்ரீம் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன். இது கேக்கு வந்து அங்கே இங்கேயும் நகராமல் இருக்கும். அதுக்காக தான் நான் வீட்டில் என்னால் கேக் போர்டு வந்து யூஸ் பண்ணல. இது மேலேயே வச்சுட்டேன். இது மேலே அப்படியே வந்து ஒரு லேயரை வச்சுட்டு நம்ம வந்து கலந்து வச்சுருந்தோம்ல ரோஸ் மில்க்கு, அதை எடுத்து இது மேலே ஃபுல்லாக கேக்கு ஃபுல்லாக நனைக்கிறேன். எல்லா இடமும் நனையும்படியாக பார்த்து நல்லா ஊற்றிக்குவோங்க. நான் எல்லா இடமும் நல்லா நனைஞ்சு இதனோட அந்த இது இறங்கி இருந்தது அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈரம் பட்டிருக்கணும். இப்போ அடுத்த லேயர் வைக்கிறதுக்கு விப்பிங் க்ரீம் வந்து எல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறேன். எல்லா இடமும் படும்படியாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. க்ரீம் வந்து பண்ணுறது வந்து நான் காட்டலை. ஏன்னா இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணுறேன். அதனால வந்து எப்படி வருமோ என்னமோ நினச்சிட்டு நான் அதை வந்து வீடியோ எடுக்கவும் இல்லை. இந்த விப்பிங் க்ரீம் வந்து நான் பண்ணுறதுக்கு ஒரு 250 ml போல் விப்பிங் க்ரீம் வந்து எடுத்துட்டு ஒரு 1/2 கப்பு போல் பவுடர் சுகர் நான் சேர்த்து நல்லா இதை வந்து பீட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் வந்து ஸ்டிஃப் பீக் வர்றது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்தேன். அவ்வளோதான். விப்பிங் க்ரீம் வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா தான் வந்துச்சு. ஆனால் வந்து திரும்ப வந்து அதை வந்து ஃப்ரீஸ் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் விட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் மெல்ட் ஆன மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து பண்ணினீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் அந்த திக்னஸ் அப்படியே இருக்கும். இது வந்து சீக்கிரமாகவே மெல்ட் ஆகுது. நான் வந்து இது ஒரு 5-6 முறையாவது நான் இந்த மாதிரி க்ரீம் வச்சு கேக் பண்ணி அதில் வந்து எப்படியெல்லாம் நான் பண்ணப்போ என்னென்ன ரிசல்ட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த க்ரீம் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதனால் இப்போ வந்து க்ரீமை பற்றி நான் நிறைய சொல்லலை. பின்னாடி இதை பற்றி கண்டிப்பாக ஆனால் சொல்லுவேன். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே 3 லேயருமே வச்சாச்சு. ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி இதை நல்லா கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து அங்கங்கே இருக்கிறதெல்லாம் சரி பண்ணி எல்லா இடமும் சமமாக வர்ற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. க்ரீம் இல்லாத பகுதிகளில் கொஞ்சம் கூட க்ரீம் போட்டு இந்த மாதிரி சரி சமமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் சைடில் இருக்கிறதையும் சரிப்படுத்திட்டு நான் அதுக்கப்புறம் வந்து ஒரு டிசைன் போடலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். அதனால் இதுலேயே கொஞ்சம் விப்பிங் க்ரீம் நான் எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் ரோஸ் மில்க்கு சிரப்பு கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். வேறு எந்த கலருமே ஆட் பண்ணலை. இது வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கொஞ்சம் இந்த மாதிரி மெல்ட் ஆகாமல் இருந்திருக்கும். அதனால் கொஞ்சம் மெல்ட் ஆனனால அந்த டிசைன் வந்து ரொம்ப ப்ராப்பராக வரலை. இருந்தாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. மொத்தமாக போட்டு முடிச்சுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சம் நான் வந்து சுகர் பால்ஸை ஆட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கலர் கலராக நம்ம போடும்போது அது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட லுக்காக இருந்தது. சைடில் வந்து நான் வந்து கை வச்சு இது பண்ணாமல் அப்படியே தூக்கி இப்படி அடிச்சு போட்ட மாதிரி போட்டோன்னே எல்லாமே ஒட்டிக்கிச்சு. கொஞ்சம் வந்து வேஸ்ட்டாக கீழே விழுந்துச்சு. அவ்வளோதான். பாருங்கள், மேலே செரீஸ் எல்லாம் வச்சதும் ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு இந்த கேக்கு. ஒரு 4 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பர்த்டேக்கெல்லாம் இந்த மாதிரி வெளியில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வீட்டிலேயே செஞ்சோம் அப்படின்னா பர்ஃபெக்டான இந்த மாதிரி கேக்கு வந்து ரெடி ஆகும். நீங்களும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சமைச்சு சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. பாய்.